வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாகர். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி அட்வென்ச்சரை பற்றி தான். ஸோ அதில் புதுசாக ஒரு 10 அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட், ப்ரைஸிங் என்ன, தென் மைலேஜ் எவ்வளோ வருது, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் கீழேருந்து ஆரம்பிப்போம். கீழே எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் பண்ணலை. ஸோ சேம் பேசிக் கீ, நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேஜராக எது இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வின் ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர் ஹெட்லைட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு. ஸோ அது உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்எல் லைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர் எல்இடி ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபீம்கான ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஒன்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு லோ பீம் ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இது நம்மளுக்கு ஆக்சுவலாக கிளச்சை பிடிச்சி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே வரும். நார்மலாக அப்படியே ஸ்டார்ட் ஆகாது இது. ஸோ இது லோ பீம் போட்ட உடனே நம்மளுக்கு தாராளமாக தெரியுது, அந்த ரிஃப்ளெக்டர் மூலியமாகவே நம்மளுக்கு இதாகுது. ஹை பீம் போட்ட உடனே நம்மளுக்கு அந்த டிஆர்எல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் மூலியமாக ஹை பீம் ஆகுது. அண்ட் தென் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லோ பீம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது, ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கிரில் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. அது லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது பிளிங்கர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆல் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி பிளிங்கர்ஸ் அண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹசார் லைட்டுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் விண்ட்ஷீல்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு ஸ்க்ரீன் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு இதுதான் அந்த எஸ்டியோட பிராண்டிங்கோட நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஹெட்லைட் செட்டப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூல் ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஃப்ரண்ட் மெட்கார்ட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான இதுதான் கொடுத்துருக்காங்க, டபுள் இதில் மாதிரி. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் அது ஃபைபர் தான். அண்ட் தென் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 41 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 320 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க வித் டியூல் ஏபிஎஸ் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஏபிஎஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா பைபருக்கான கேலிபர் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பிஸ்டன் கேலிபர் நம்மளுக்கு வரும். ஸோ அதுவுமே ஒரு இதுதான். அண்ட் தென் ஃப்ரண்ட் டயர் அந்த இதை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்போக் வீல் தான். ஸோ இது வந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு டியூப்லெஸ் வரலை. ஸோ அலை வீலுமே நம்மளுக்கு இதில் இது வந்து நம்மளுக்கு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இந்த மெட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் மெட்டல் இதுதான். தென் ஃப்ரண்ட் டயர் சைஸை பொறுத்தவரை நம்மளுக்கு 90 21 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் தான் இப்பயும் சொல்கிறேன். இதில் நம்மளுக்கு டியூப்லெஸ் வரலை. ஸோ அந்த கட்டிங்ஸுமே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆஃப் ரோடுக்கு ஏற்ற ஒரு தரமான வண்டின்ட்டு. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிராஃபிக்ஸ் டோட்டலாகவே மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ரொம்பவே நல்லா இருக்குது. மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கம்பெனி வந்து 25 30 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எஸ்டி யூசர் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்னுட்டு. ஒரு ப்ராப்பர் குரோம் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல் கேப்புமே கொடுத்துருக்காங்க. அது லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் தென் சீட்டை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு கம்ஃபர்டான சீட் செட்டப் தான். கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெல்லியனுக்கு. பட் ஓகே தான், மேனேஜபிள் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வென்ச்சர் இந்த வெஹிக்கல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ரியர் கேப்ரியல் பொறுத்த வரைக்குமே இந்த இது எல்லாமே நம்மளுக்கு கம்பெனி ஃபிட்டடோடய வந்துடுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 334cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல் இன்ஜின் செட்டப் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. OBD 2B கம்ப்ளைண்டோட நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 29.6 PS பவரும், அதே மாதிரி 29.6 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆல்ஃபா 2 இன்ஜின். ஸோ அதுக்கான பேட்சிங்குமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிக்விட் கூலுக்கான ஒரு செட்டப்ன்றதுனால நம்மளுக்கு அந்த லிக்விட் கூல் இதுவுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டு செட்டப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கேப் மூலமா ஏருமே நம்மளுக்கு இதாகும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 815 mm சீட் ஹைட்டுமே, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 187 kg வெயிட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் டீத் செட்டப்பில் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் பிளாக் ஃபினிஷில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதை ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணி அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்போம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சை க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த செல்ஃபே
எடுக்க ஆரம்பிக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு இதுவே இல்லை. இன்ஃபேக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் நம்ம இது பண்ணி சொல்லலாம். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் பின்னாடி டயர் செட்டப்பை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 130/80/17 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூப் டயர் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பின்னாடி வந்து நம்மளுக்கு 240mm ஏபிஎஸ் டிஸ்க் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 180mm ட்ராவல் பண்ணுதுன்னுட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரியர் போர்ஷனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுலையுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ப்ரீவியஸ் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் டைல் செட்டப் தான் வரும். ஸோ சிங்கிள் டைல் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு எல்இடி இதுதான் வருது. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபைபர் ரேட் தான். அந்த நம்பர் பிளேட்டுக்கான லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டருமே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாகவே நம்மளுக்கு ஆல் எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான். ஸோ பின்னாடி லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த கிரிப் வைஸுமே டயர் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் செயின் செட்டப் தான். ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீடுக்கான கியர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டர் ஸ்டாண்டு வராது. வேணும்னா ஆஃபர் மார்க்கெட்டில் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கும் தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹேண்டில் பாரை பொறுத்தவரை ரொம்ப வைடாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச், ஹசார் சுவிட்ச், அண்ட் தென் செல்ஃப் இதுவுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ், அண்ட் தென் இந்த பக்கம் இண்டிகேட்டர், ஹாரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளச்சுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. தென் சைட் டிக்கான யூஎஸ்பி போர்ட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீட்டர் கன்சோலுக்கு வருவோம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு எல்சிடி டிஸ்பிளே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த மோடு, அதாவது ரைன் மோடு, ஆஃப் ரோட் மோடு, அது வந்து பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இதுவுமே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓடோமீட்டருக்கான ஒரு இது, அதுக்கப்புறம் ட்ரிப் ஏ, அண்ட் தென் ஆவரேஜ் ஃபியூல் மீட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரிப்பியோட ஆவரேஜ், ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிறது ஒரு இது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் நம்ம இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10/10 நேவிகேஷனுக்கான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆகட்டும், அந்த கால் அலர்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு சிம்பிள் ஆகட்டும், நெட்வொர்க்கான சிம்பிள் ஆகட்டும், இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த மேலே டெல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், கூலண்ட் டெம்பரேச்சர், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நியூட்ரல் மீட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ஆகட்டும், இதெல்லாமே நம்மளுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரை பொறுத்த வரைக்குமே ஒரு டீசெண்டான ஒரு மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 6 கலர் வேரியண்ட் ஆப்ஷனாக நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொர்னாட்டோ பிளாக் கலர் அப்படின்ட்டு. ஸோ மற்ற கலருமே நான் உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபாரஸ்ட் க்ரீன், அண்ட் தென் ஓஷன் ப்ளூ, டெசர்ட், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஊல்ஃப் கிரே. ஸோ டோட்டலாக 6 கலர் வேரியண்ட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணலை. ஓரளவுக்கு டீசெண்டான இது தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,14,900, அண்ட் தென் ஓஷன் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 2,17,900, டெசர்ட் காக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,17,900 தான் வருது. இந்த டொர்னாட்டோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 2,21,900 வருது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2,26,900, அண்ட் தென் உல்ஃப் கிரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,26,900 தான் நம்மளுக்கு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஷோரூம் ப்ரைஸ் தான். சரி, ஓகே மக்களே, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தானிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Until Tata, bye from Sri. Bye.